ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டேஷ்போர்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் டேஷ்போர்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோமா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு டேஷ்போர்ட் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் டேஷ்போர்ட் பார்க்க போறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் டேஷ்போர்ட்ல எனக்கு கேபிஎஸ் எல்லாம் இதெல்லாமே எனக்கு சிமிலரா தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை டூப்ளிகேட் கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணிக்க போறேன்னா ரீநேம் பண்ணிக்க போறேன். ஓகே, பேஜ் 2 இப்போ வரைக்கும் பேஜ் 2 வச்சிருக்கேன். அப்புறமா ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒரு நேம் வச்சிருக்கிறேன். கீ ட்ரெண்ட்ஸ் நாங்க ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பேஜ். இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லையா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எழுதி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மந்த் நேம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். எனக்கு இந்த இடத்துக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு போறேன். அண்ட் இந்த இடத்துல மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சுட்டு போறேன். அவ்வளோதான். பேர் எடுத்துட்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சாச்சு. ஓகே, ஸோ 2 ஸ்லைசர் எல்லாம் முடிஞ்சிருச்சா? கேபிஎஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா பெராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். பெராமீட்டர் வந்துட்டு நம்ம ஃபீல்ட்ல வந்துட்டு பார்த்தோமா? ஃபீல்ட் பெராமீட்டர்ல வந்துட்டு டெக்ஸ்ட் காலம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நியூமெரிக்கல் காலம்ஸ்க்கு பார்க்க போறோம். ஓகேவா? நியூமெரிக்கல் காலம்ஸ்க்கு என்னால பெராமீட்டர் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நான் என்ன பாக்குறேன்னா எனக்கு இயர் வைஸ் எவ்வளோ அட்மிட்டட் பேஷன்ஸ் வந்திருக்காங்க, என்ன டைப் ஆஃப் அட்மிட்டட் பேஷன்ஸ் தான் அதிகமா இருக்காங்க காட்டுதா, எலெக்டிவ், எமர்ஜென்சி, அர்ஜென்ட் காட்டுது. இப்போ நார்மல் சார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைன் சார்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த லைன் சார்ட்ல என்னென்ன பார்த்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இங்க வந்துட்டு எனக்கு அட்மிட்டட் பேஷன்ஸும் என்னென்ன டைப்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, சிம்பிளா பார்க்கணும்னா இதுல எனக்கு இயர் வைஸ், ஓகேவா, இயர் வைஸ் வந்துட்டு எவ்வளவு அட்மிட்டட் பேஷன்ஸ் வந்திருக்காங்க, டோட்டல் அட்மிஷன்ஸ். ஓகேவா, எனக்கு இது காட்டுதா? இது காட்டுது. இதுல பாத்தீங்கன்னா நான் எலெக்டிவா, எமர்ஜென்சியா, அர்ஜென்டா, அதாவது அட்மிஷனோட ஸ்டேட்டஸ், அட்மிஷன் டைப்னு ஒரு காலம் இருக்கா, இதை எடுத்து நான் லெஜெண்ட்ல போட்டுருவேன். லெஜெண்ட் என்ன பண்ண போகுது உங்களுக்கு? எலெக்டிவ்ல அதிகமா வந்திருக்காங்களா, இல்ல அர்ஜென்ட் அதிகமா வந்திருக்காங்களா, இல்ல எமர்ஜென்சில அதிகமா வந்திருக்காங்களா, இயர் வைஸ் நான் பார்க்க போறேன். லெஜெண்ட் தான் என்ன பண்ணணும் தெரியுமா? லெஜெண்ட் எத்தனை யூனிக்கா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டா எனக்கு பிரிச்சு கொடுத்துரும். நம்ம நார்மலா ப்ரீவியஸா இங்க பார்த்தோம், லெஜெண்ட் என்ன இருந்துச்சு, மேல் அண்ட் ஃபீமேல் போட்டிருக்கோமா. பட் இங்க என்ன பார்த்திருக்கோம்னா அட்மிஷன் டைப் எடுத்து லெஜெண்ட்ல போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுல வெறும் என்ன இருக்கு, என்கிட்ட டோட்டல் அட்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஆவரேஜ் பில்லிங் போட்டோன்னா ஆவரேஜ் பில்லிங் மாறணும், ஆவரேஜ் எல்ஓஎஸ் கொடுத்தனா ஆவரேஜ் எல்ஓஎஸ் மாறும். இது இயர் வைஸ் அப்படி இயர் எல்லாமே இருக்கணும், இதோட அட்மிஷன் டைப்பும் இருக்கணும். பட் இப்போ எனக்கு கரெக்டா அட்மிஷன்ஸ் மட்டும் தான் காட்டுது. எனக்கு அட்மிஷன்ஸ் மட்டும் வேணா 3 விஷயம் காட்டணும். சிமிலரா இப்பவும் பாத்தீங்கன்னா இதுலயே என்ன பண்ணலாம்னா பெராமீட்டர் மூலமா என்னால பண்ணிக்க முடியும். ஓகே, சோ பெராமீட்டர் போலாம். எப்படி பண்றது? மாடலிங் டாப்ல நியூ பெராமீட்டர்ல ஃபீல்ட் பெராமீட்டர் கிரியேட் பண்ணலாம். ஃபீல்ட் பெராமீட்டர்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். எனக்கு அட்மிட்டட் பேஷன்ஸ் வச்சிருந்த மாதிரி இப்போ இயர் வைஸ் ட்ரெண்ட் நான் போடுறேன். ஓகே, இந்த பெராமீட்டர்ல நான் என்ன சொன்னேன், ஒண்ணு நீங்க டெக்ஸ்ட் காலம்னா டெக்ஸ்ட் காலம் மட்டும் தான் ஆட் பண்ணணும். நியூமெரிக்கல் காலமா இருந்துச்சுன்னா நியூமெரிக்கல் காலம் மட்டும் தான் ஆட் பண்ணணும், மிக்ஸ்டா ஆட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எங்கிட்ட ஏஜ் நியூமெரிக்கல் காலமா, இதோட அட்மிஷன் டைப் இப்படி ஆட் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்காது, இந்த இடத்துல வராது கரெக்டா. ஓகேவா? சோ நாம எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்போ நான் நியூமெரிக்கல் காலம்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். நான் மெஷர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்னா என்னென்ன பண்ணிருக்கேன், டோட்டல் அட்மிஷன்ஸ் வேணும் எனக்கு, அப்புறம் ஆவரேஜ் எல்ஓஎஸ் வேணும், அப்புறமா எனக்கு ஆவரேஜ் பில்லிங் வேணுமா, 3 மெஷர் யூஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே எனக்கு என்ன, நியூமெரிக்கல் காலம்ஸ் தான், நியூமெரிக்கல் வேல்யூஸ். ஓகே, காலம்ஸோ வேல்யூஸோ, ஆனா எல்லாமே என்னது எனக்கு நியூமெரிக்கல் தான் இருக்கு. ஓகே, கிரியேட் கொடுக்க போறேன். ஓகேவா? இப்போ இதை வந்துட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு சிம்பிளா டைல் மாத்திக்கிட்டு, இது ஏன் நியூமெரிக்கலா நான் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த இடத்துல
நம்ம என்ன பார்க்கறோம், டோட்டல் அட்மிஷன்ஸ் எங்க இருக்கு, நியூமரிக்கல் தானே. இதுதானே நம்ம பார்க்கிறோம். இது நியூமரிக்கல் வேல்யூ, இது வந்து கேட்டகரிக்கல் வேல்யூ. எக்ஸ் ஆக்சிஸ்ல டெக்ஸ்ட், ஒய் ஆக்சிஸ்ல நியூமரிக்கல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால எனக்கு எல்லா காலமும் நியூமரிக்கலா தான் வேணும். ஏன்னா எனக்கு இயர் வைஸ் எல்ஓஎஸ் வேணும், இயர் வைஸ் பில்டிங் அமௌண்ட் வேணும். அப்ப எனக்கு இதெல்லாம் நியூமரிக்கல் காலம்ன்றனால, ஒய் ஆக்சிஸ் எனக்கு நியூமரிக்கலா வேணும்ன்றனால நான் மொத்தமா எல்லா மிக்ஸ்டா இல்லாம பாராமீட்டர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன், நியூமரிக்கலா கிரியேட் பண்ணியிருக்கானா. இப்போ எங்க இயர் வைஸ் ட்ரெண்ட்ஸ் கீழே இருக்கா. இப்போ அந்த இயர் நான் இந்த இடத்துல டோட்டல் அட்மிஷன்ஸ் பதிலாக என்ன யூஸ் பண்ணுவேன், இயர் வைஸ் ட்ரெண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இப்போ டோட்டல் அட்மிஷன்ஸ் கொடுத்தா டோட்டல் அட்மிஷன்ஸ் காட்டும், ஆவரேஜ் எல்ஓஎஸ் கொடுத்தா ஆவரேஜ் எல்ஓஎஸ் காட்டும், ஆவரேஜ் பில்லிங் அமௌண்ட் கொடுத்தா ஆவரேஜ் பில்லிங் அமௌண்ட் காட்டும். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல எனக்கு 2024ல எது அதிகமா வந்திருக்கு, எல்லாத்தையும் தான் அதிகமா வந்திருக்கு. அதுவே எனக்கு 2022ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எமர்ஜென்சிக்கு தான் அதிகமா பில்லிங் அமௌண்ட் அதிகமா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்து எனக்கு புரியுதா. ஸோ பேராமீட்டர் வந்துட்டு நம்மளால நியூமரிக்கல் டெக்ஸ்ட்லயும் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா நியூமரிக்கலாவும் என்னால பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது வந்துட்டு ஃபீல்ட் பேராமீட்டர். ஓகே, இப்போ இதுல என்ன பார்த்திருக்கோம், இப்போ எனக்கு மந்த் நேம் இருக்கு, மந்த் அப்புறம் வீக் டே. ஓகேவா, மந்த் அப்புறம் டே வச்சு எனக்கு எவ்வளவு அட்மிஷன்ஸ் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல எனக்கு அதிகமா அட்மிஷன்ஸ் ஆயிருக்கா, இல்ல வந்துட்டு ஜனவரி மந்த் அதிகமா அட்மிஷன்ஸ் ஆயிருக்கான்றது நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சோ என்ன வேணும் எனக்கு, மேட்ரிக்ஸ் யூஸ்வலா இதை யூஸ் பண்ணிட்டு என்ன வேணும் சொல்லியிருந்தா, மந்த் நேம் அப்புறம் டே நேம் வச்சு. ஓகேவா, மந்த் நேம் டே நேம் வந்திருக்கா, இதை வச்சு எனக்கு டோட்டல் அட்மிஷன்ஸ் என்னன்னு காட்டணும். கரெக்டா, சண்டேல அதிகமா இருக்கா, மண்டேல அதிகமா இருக்கான்றது நீங்க காட்டணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ டோட்டல் அட்மிஷன்ஸ் பார்க்கணுமா, எனக்கு ஜனவரில அதிகமா பிப்ரவரில அதிகமான்றது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, செய்தி பார்த்துக்க முடியும். ஸோ இது ஆக்சுவலாக ஆல்ரெடி ஸ்பிளிட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கம்மியாக காட்டுது, 462 மாதிரி காட்டுது. ஸோ அது கிளிக் ஆகலைன்னா எனக்கு இந்த மாதிரி காட்டும். கரெக்டா, ஓகேவா. ஸோ இந்த டேஷ்போர்ட் இந்த டேஷ்போர்ட் தான் கம்பேரிசன். எதுவும் ஆல்ரெடிஸ் மட்டும் வச்சிருந்தேன்னா அது மாதிரி காட்டும். ஓகேவா, ஸோ நார்மலா இப்போ இருக்கா, இந்த இதுல எப்படி காட்டுது, இந்த மாதிரி காட்டுது. எனக்கு சார்ட் பண்ணா கூட நீங்க சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல மந்த் நேம் வச்சு பார்க்கணுமா, இல்ல வந்து சார்ட் பை, எனக்கு மந்த் நேம் தான் மந்த் நேம் வச்சு வரும். ஓகே, சார்ட் அசனிங்கா டிசனிங்கான அசனிங். ஸோ எனக்கு மந்த் நேம்ல எனக்கு சார்ட் ஆகிட்டு இந்த மாதிரி காட்டும். பிப்ரவரியா, ஃப்ரைடேவா, மண்டேவா, சாட்டர்டேவான்றது எனக்கு இதுவே காட்டும். ஸோ இந்த டே நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிமிலரா பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர்லேயே இல்லை. ஆர்டர்லேயே இல்லாத போது நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டே நேமையும் இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இதை நான் எப்படி சார்ட் பண்ணுவேன்னு பார்க்கலாம். சார்ட் பை ஒரு காலம் கொடுத்து பண்ணலாம். சார்ட் பை பண்ண முடியாது. டேட் டேபிள்ல டே நேம் கொஞ்சம் கிளிக் பண்ணுமா. சாப்பிட்டு என்ன பண்ண போறேன், ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு நியூ காலம் டே நம் கொடுத்துட்டு டே நம் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா வீக் நம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, வீக் நம்ன்ற ஃபங்க்ஷன் தான் எனக்கு என்ன பண்ணணும், அது மாதிரி கொடுப்போம். வீக் நம் ஆஃப் டேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒன்னுனா எனக்கு சண்டே, ஓகேவா, 2னா எனக்கு மண்டே அப்படி கொடுப்போம். ஆக்சுவலா வீக் நம் பாத்தீங்கன்னா இல்ல, ஒரு செகண்ட். ஸோ என்ன பண்ணுவோம்னா, எனக்கு டேட் டேபிள்ல போயிட்டு நியூ காலம் கொடுத்துட்டு எனக்கு டே நம்பர் வேணுமா. ஸோ டே நம் ஈக்குவல் டு வீக் டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. வீக் டே ஆஃப் டேட் டேபிள்ல இருக்கக்கூடிய டேட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னா எனக்கு சண்டேக்கு எனக்கு 1ன்னு வந்துடும். ஓகேவா, மண்டேக்கு 2, அப்படியே சாட்டர்டேக்கு பார்த்தீங்கன்னா 7. ஸோ சண்டேலேருந்து சாட்டர்டேன்றது எனக்கு இது 1ல இருந்து 7 எப்படி வரும். ஓகேவா, வெனஸ்டே நான் 4, தேர்ஸ்டே நான் 5, ஃப்ரைடே நான் 6 இந்த மாதிரி வந்து. ஓகேவா, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, டே நேம் என்ன பண்ண போறீங்க, காலம் 2ஸ்ல போயிட்டு சார்ட் பை டே நம்ம கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும், எனக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு ஒரு ஆர்டர் வைஸ் எனக்கு காட்டிடும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்க இதுல என்ன பண்ணணும், நார்மலா காலம் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ சிமிலரா இதே சார்ட் தானே இங்க காப்பி யூஸ் பண்ணியிருக்கோம்.
இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், டே நேம் யூஸ் பண்ணா போதும். கரெக்டா? இப்போ டே நேம் எனக்கு என்ன காட்டுது, ஃபர்ஸ்ட் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே காட்டுதா. ஸோ இந்த மாதிரி எனக்கு டோட்டல் அட்மிஷன்ஸ் காட்டிடும். கரெக்டா? அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இங்க எனக்கு இதுவுமே எனக்கு ஓவரால் ஓகேவா, இதுவுமே எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு லைன் சார்ட் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ என்னன்னா அட்மிட்டட் பேஷன்ஸ் பை டே டைப் ட்ரில் டவுன் பை அட்மிஷன் டைப்னு கொடுத்துருக்கேன். டே டைப்னா எனக்கு என்ன, வீக்கெண்ட்ல எனக்கு எவ்வளோ சேல்ஸ், வீக் டேல எவ்வளோ சேல்ஸ் எனக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா, இப்போ டே டேபிள் வச்சிருக்கேன்னா டே டேபிள்ல என்னென்ன காலம்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, இது வரைக்கும் மந்த் நேம், டே நேம், மந்த் நம்பர், டே நம்பர் எல்லாமே இருக்கா. இப்போ டே டேபிள்ல நியூ காலம் கொடுத்துக்கிறேன். இப்படியும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இந்த டே டேபிள்லேயே என்னால பண்ணிக்க முடியும், இல்லைன்னா டேட் டேபிள் என்னால எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க என்ன பண்ண போறேன்னா இது வரைக்கும் முடிஞ்சிருக்கா ஃபார்மேட்ல, கமா எனக்கு என்ன வேணும், எனக்கு பாத்தீங்கன்னா என்ன வேணும், நேம் வந்து கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன், டே டைப்னு கொடுக்க போறேன். ஓகேவா? டே டைப் கமா ஓகேவா. இப்போ எனக்கு எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஓகேவா, இஃப் டே டேபிள் ஆஃப் இல்ல இஃப் வீக் டே இருக்கா, வீக் டே ஆஃப் டே டேபிள் இருக்கக்கூடிய டேட் இருக்கா, இந்த டேட் வந்து வீக் டே ஆஃப் டேட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு ஓகேவா, இன் இல்ல 1ல இருந்தாலோ இல்ல 7ல இருந்தாலோ ஓகேவா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும் அவுட்புட்ல, இதை நான் கொடுத்துறேன். இதை நான் ஆக்சுவலா க்ளோஸ் பண்ணணும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன்ஸ்ல இந்த வீக் டே வந்துட்டு இது ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பேன்னா டேட் போட்டுவிட்டேன். ஆக்சுவலா இதை யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு என் ஓகேவா, எனக்கு வீக் டே ஆஃப் டேட் வந்துட்டு இன் 1லயும் 7லயும் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும், வீக் எண்ட்னு வரணும், இல்லைன்னா எனக்கு வீக் டேன்னு வரணும். ஓகேவா? இப்போ நான் இஃப் கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன வந்திருக்கு, எதுக்கெல்லாம் வீக்கெண்ட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டே நம்பர்லாம் நான் ஃபில்டர் போடுறேன். ஓகேவா? 1ம் 7ம் போட்டோம்னா எனக்கு என்ன வரும், வீக்கெண்ட் வரும். மற்ற எது எடுத்தாலுமே உங்களுக்கு என்ன வரும், வீக் டேன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுல நான் அப்படியே வந்துட்டு நான் டே டேபிளே என்ன பண்ணியிருக்கேன், டே டைப்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இஃப் கண்டிஷன் இஃப் வீக் டேனா நம்மளுக்கு நார்மலா என்ன ரிட்டர்ன் பண்றோம், எனக்கு 1ல இருந்து 7 வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணும். 1 ஃபார் சண்டே, 7 ஃபார் சாட்டர்டே. இப்போ நான் என்ன பண்றேன், வீக் டே ஆஃப் டேட் வந்து செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் டேட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கானா இன் 1/7. அப்படின்னா எனக்கு வீக் டே எனக்கு என்ன பண்ண போகுது, 1னா எனக்கு சண்டே, 7னா எனக்கு சாட்டர்டே. அப்போ எனக்கு 1 7 வந்துச்சா எனக்கு என்ன கொடுன்னு சொல்றேன், வீக் டே கொடுன்னு சொல்றேன், இல்லைன்னா வீக் டே கொடுன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு வந்துச்சா. இப்போ நார்மலா என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் டோனட் சார்ட் யூஸ் பண்றேன். டோனட் சார்ட்ல என்ன போட்டிருக்கோம்னா டே டைப் வச்சு எனக்கு டோட்டல் அட்மிஷன்ஸ் எவ்வளவு, வீக்கெண்ட்ல எவ்வளவு அட்மிஷன்ஸ், வீக் டேஸ்ல எவ்வளவு அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல லெஜெண்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு சென்டர் ஆயிடுறேன், டாப் சென்டர் கொடுத்துருக்கேன். எப்படி வந்துடும். ஓகேவா? இதுல ஒரே முக்கியமான விஷயம் யூஸ் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கீழே டைட்டில் கீழே சப்டைட்டில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சப்டைட்டில் ஒன்று இருக்கு, அதையும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, ட்ரில் டவுன் பை அட்மிஷன் டைப் அப்படின்னா என்ன இருக்குன்னா, நான் இப்போ கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகும், எனக்கு வீக்கெண்ட்ல எலக்டிவ் எவ்வளோ, அர்ஜென்ட் எவ்வளோ, எமர்ஜென்சி எவ்வளோன்னு காட்டும். வீக் டேல எலக்டிவ் எவ்வளோ, அர்ஜென்ட் எவ்வளோ, எமர்ஜென்சி எவ்வளோன்னு காட்டும். இது வந்து ட்ரில் டவுன். ஓகேவா? நார்மலா வீக் டேவோட சேல்ஸ் அதோட ட்ரில் டவுன். ஓகேவா? இப்படி இது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நான் இது யூஸ் பண்ணிருக்கேன், லெஜெண்ட் நோட் யூஸ் பண்ணிருக்கேன், டே டைப் யூஸ் பண்ணிருக்கேன். அது கீழே என்ன பண்ணுவேன்னா இன்னொன்னு அட்மிஷன் டைப் நான் போட்டுருவேன்.
அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன ஆகிடும், எனக்கு மேல இந்த மாதிரி எனேபிள் ஆகிடும், ட்ரில் டவுன் ட்ரில் அப்னு எனேபிள் ஆகிடும். ஒரே ஒரு காலம் பதிலா யூஸ் பண்றது பதிலா அந்த அந்த காலம் கீழே இன்னொரு காலம் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரில் டவுன் எனேபிள் ஆகிடும். இதுதான் இப்போ மேல என்ன இருக்கு, எனக்கு என்ன காட்டுது, ஃபர்ஸ்ட் டேட் டைப் அட்மிஷன்ஸ் காட்டுதா. நான் இது ஃபுல்லா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லா கொடுத்தேன் எக்ஸ்பேண்ட் ஆல் ஹியரார்கின்றதுலாம் இது வந்து நெக்ஸ்ட் ஹியரார்கின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹியரார்கி எனக்கு என்ன இருக்கு, அட்மிஷன் டைப்பா, அட்மிஷன் டைப் வைஸ் வச்சு எவ்வளவு டோட்டல் அட்மிஷன்ஸ் காட்டும். இதுனா மேலனா டே டைப், கீழனா அட்மிஷன் டைப். ஓகேவா, இப்போ இது நடுவுல ஒரு பட்டன் இருக்கு. ஓகேவா, இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் இந்த பட்டன் கொடுத்துக்கிட்டு வீக்கெண்டுக்கு நான் கொடுத்தேன்னா வீக்கெண்ட்ல மட்டும் எவ்வளவு அட்மிஷன்ஸ் காட்டும், வெளியில போனா வெளில போய்க்கலாம், மறுபடியும் இந்த பட்டன் எனேபிள்ல தான் இருக்கு. வீக்கெண்டு கொடுத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல மட்டும் இந்த அட்மிஷன் டைப் எவ்வளோன்றது எனக்கு ட்ரில் டவுன் பண்ணி காட்டும். ஓகேவா, ஸோ நார்மலா என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட்னா டே டைப் டோட்டல் அட்மிஷன்ஸ், லாஸ்ட்னா எனக்கு அட்மிஷன் டைப் டோட்டல் அட்மிஷன்ஸ். அதே ட்ரில் டவுன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆக போகுது, டே டைப் நான் கொடுத்தேன்னா டே டைப்ல நெக்ஸ்ட் எனக்கு என்ன வீக் அட்மிஷன் டைப் தானே காட்டணும். எனக்கு வீக்கெண்ட்ல அட்மிஷன் டைப் எவ்வளோ மேலே போயிருக்கேன், இது கொடுத்துருக்கேன்னா வீக் டேல எவ்வளோ அட்மிஷன் டைப் எவ்வளோன்னு எனக்கு காட்டும். ஓகேவா, இதான் வந்து ட்ரில் டவுன். ஸோ இது நார்மலா எனக்கு என்ன எனேபிள் பண்ணிருக்கேன்னா டோட்டல் அட்மிஷன்ஸ் பை டே டைப், சப்டைட்டில் எனேபிள் பண்ணிருக்கனால இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதே மாதிரி சிமிலரா என்ன பண்ணணும், லாஸ்ட் ஒரே ஒரு சார்ட் மட்டும் இருக்கு. என்ன சார்ட்னு பாத்தீங்கன்னா, என்ன சார்ட் இது, ஷார்ட் ஸ்டே, மாடரேட் ஸ்டே, லாங் ஸ்டே, எக்ஸ்டெண்டட் ஸ்டேன்னு ஒரு சார்ட் இருக்கு. ஓகேவா, ஸோ இதுவுமே நீங்க எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க ஒரு மெஷர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ மெஷர்னா ஷார்ட் ஸ்டேனா எனக்கு LOS வச்சு நான் பண்ண போறேன். ஓகேவா, என்ன பண்ண போறீங்க, நார்மலா எங்கிட்ட டேட்டா டேபிள் இருக்கா, இதுல LOS ஒன்று கிரியேட் பண்ணனா, LOSனா லெங்த் ஆஃப் ஸ்டே போட்டுருந்தேன்னா இதுல போயிட்டு நியூ காலம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, காலம் நேம் என்ன கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு லெங்த் ஆஃப் ஸ்டேன்னு கொடுத்துருக்கேன். லெங்த் ஆஃப் LOS வேற, டைப்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஈக்குவல் டு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ட்ரூ, எனக்கு LOS வந்துட்டு 1 2 3ல இருந்துச்சுன்னா அதானே ஷார்ட் ஸ்டே, எனக்கு LOS greater than or equal to 1, LOS less than or equal to 3. ஓகேவா, இதை நான் என்ன பண்ண போறேன்னா அனலைஸ் பண்ண போறேன். அண்ட் ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவா இருக்கும். ஓகேவா, இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும், ஷார்ட் ஸ்டே 1 2 3 போடுறேன், ஷார்ட் ஸ்டே 1 2 3 போடுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி எனக்கு LOS நான் பார்க்க போறேன். ஓகே, அன்யூஸ் பண்ணிருக்கனால ஓகே, இப்போ ஷார்ட் ஸ்டே பார்த்தோம்னா எனக்கு 3 பதிலா 4ல இருந்து 7 வரைக்கும் இருந்துச்சுன்னா, 4ல இருந்து 7 வரைக்கும் இருந்தா மாடரேட் ஸ்டே. ஓகே, மாடரேட் ஸ்டே 4ல இருந்து 7. அடுத்து எனக்கு என்ன, லாங் ஸ்டே. ஓகே, லாங் ஸ்டேனா 7ல இருந்து 8ல இருந்து 14 வரைக்கும். ஓகே, 8ல இருந்து 14 வரைக்கும்னா லாங் ஸ்டே. 8ல இருந்து எனக்கு 14 வரைக்கும். எதுவுமே இல்லைன்னா எனக்கு என்னது, எக்ஸ்டெண்டட் ஸ்டே. ஓகே, 15 பிளஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படி ஒர்க் ஆகும், ட்ரூன்ற ஃபங்க்ஷன்னால அண்ட் நான் நார்மலா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸா. ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்றேன், 1ல இருந்து 3 வரைக்குமான்னு செக் பண்றேன். எனக்கு டேஸ் எவ்வளோ, 3 இல்ல. ஸோ எனக்கு அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா, எனக்கு 1ஓட பெருசா தான் இருக்கு. ஆமா ட்ரூ, இந்த கண்டிஷனு 3யோட சின்னதான்னு பார்க்கலாம். ஆமா 3யோட சின்னது. அப்பனா இதுவே ட்ரூனால எனக்கு இங்க என்ன வரும், ஷார்ட் ஸ்டே வந்துடும். வேற 17 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஓட பெருசா கேட்டீங்கன்னா ஆமா ட்ரூ, பட் 3யோட சின்னதா கேட்டீங்கன்னா ஃபால்ஸ். சண்டுனால இந்த ட்ரூ, இது ஃபால்ஸ்னால எனக்கு என்ன ஆயிடும், இது ஃபால்ஸா. ஸோ இந்த ஒர்க் ஆகாது. 4ஓட பெருசா 17, ஆமா பெருசு. 7ஓட சின்னதானா இல்ல. ஸோ இது ஃபால்ஸ்னால இந்த கண்டிஷன் எனக்கு ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் 8ல இருந்து 14 பார்க்குறேன். 8ஓட பெருசு,
14ஓட 17 சின்னதானா இல்ல. ஸோ அதுவுமே எனக்கு ஒர்க் ஆகாது. லாஸ்டா என்ன இருக்கு 15 பிளஸ் தான் பார்க்கணும். ஆமா 15 பிளஸ். ஸோ அப்போ எக்ஸ்என்எஸ்டின்னு இங்க வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு காலமுக்கும் எனக்கு வந்துச்சா. லெங்த் ஆஃப் ஸ்டே டைப்னு போட்டுருக்கேன்னா லாஸ்டா என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல டே டைப் அதில் என்ன பண்ண போறேன், லெங்த் ஆஃப் ஸ்டே டைப் நம்ம கிரியேட் பண்ணோமா அதை எடுத்து போட போறேன். ஓகேவா? எனக்கு லெங்த் ஆஃப் ஸ்டே வச்சுக்கிட்டு எனக்கு ஸோ இப்போ லெங்த் ஆஃப் ஸ்டே டைப் பை அட்மிஷன் டைப்பா. லெங்த் ஆஃப் ஸ்டே எக்ஸ்என்எஸ்சியில தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அட்மிஷன் டைப் கொடுத்துருக்கனால என்னது நம்ம ட்ரில் டவுன் பார்த்த மாதிரி தான் இது கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் என்னது அட்மிஷன் டைப் வச்சு எவ்வளோ டோட்டல் அட்மிஷன்ஸ் காட்டும். மேலே போனீங்கன்னா லெங்த் ஆஃப் ஸ்டே வச்சுக்கிட்டு டோட்டல் அட்மிஷன்ஸ் காட்டும். பட் இந்த ட்ரில் டவுன் எனேபிள் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுதுன்னா இப்போ நான் இது கிளிக் பண்றேன். இது என்னது ஷார்ட் ஸ்டே இல்லையா. ஷார்ட் ஸ்டேல எப்படி அட்மிஷன் டைப் இருக்கு, எலக்டிவ்ல அதிகமா, எமர்ஜென்சில அதிகமா, இதுல அதிகமான்னு பார்த்துக்கு. ஸோ ட்ரில் டவுன் ஆப்ஷன்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட செகண்ட் பார்ட் ஆஃப் டேஷ்போர்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா?